தமிழக பள்ளிக் கல்வியில் 1 முதல் 9ஆம் வகுப்புகளில் பயிலும் மாணவர்களுக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்படவுள்ள நிலையில் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படுகிறது. தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் +1, +2 பொதுத் தேர்வு நிறைவு பெற்றுள்ளது. தொடர்ந்து 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு நடைபெற்று வருகிறது. இத்தேர்வு ஏப்ரல் 6ஆம் தேதி நிறைவு பெற உள்ளது. இதைத் தொடர்ந்து பள்ளிக் கல்வித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளிகளில் 1 முதல் 9ஆம் வகுப்புகளில் பயிலும் மாணவர்களுக்கு முழு ஆண்டு இறுதி பருவத் தேர்வு நடைபெற உள்ளது. அதன்படி 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் ஏப்ரல் 16ஆம் தேதி வரையிலும், 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரையிலும் தேர்வுகள் நடைபெற உள்ளன. இதையடுத்து 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட உள்ளது. தொடர்ந்து ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளன. இருப்பினும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தால் பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போக வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நிகழாண்டு ஏப்ரல் 23இல் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதால் அதற்கு முன்னதாக மாணவர்களுக்கு தேர்வுகளை நடத்தி விடுமுறை விடப்படுகிறது. பள்ளிகள் வாக்குச்சாவடி மையங்களாக மாற்றப்படுவதால் அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. தேர்தல் பணிகள் நடைபெற இருப்பதால் பள்ளி மாணவர்களுக்கு முன்கூட்டியே விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 48 நாட்கள் கோடை விடுமுறை விடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது.